எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். சரியா, நம்ம இன்றைக்கு பார்க்க போறது 2026 பேட்சுக்கு நடந்த முதலாம் தவணை FWC முதலாம் தவணை கெமிஸ்ட்ரி பேப்பருக்குரிய விளக்கமும் பார்க்க போறோம். சரியா, FWC முதலாம் தவணை கெமிஸ்ட்ரி பேப்பருக்குரிய விளக்கம் பார்க்க போறோம். 2026 பேட்சுக்கு நடந்தது. இதுல முதலாவது கேள்வி என்ன சந்திரிக்கான்னு சொல்லி சொன்னா, நுண்ணலை கதிர்ப்பின் அலைநீளம் 1.5 சென்டிமீட்டர். எவ்வளவாம்? கதிர்ப்பில் அலைநீளம் எவ்வளவாம்? 1.5 சென்டிமீட்டர். அலைநீளம் எவ்வளவாம்? 1.5 சென்டிமீட்டர். 1.5 சென்டிமீட்டர் எவ்வளோ இருப்பாரு? 1.5 தர 10^2 மீட்டர். எவ்வளோ? 1.5 தர 10^2 மீட்டர் அலைநீளமா. வெப்ப சக்தி எவ்வளவு தரப்படுதாம்? 12 ஜூல்/செகண்ட்-1 கிடைக்குதாம். அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளவு சக்தி வெளியிடுதாம்? 12 ஜூல வெளியிடுறான் ஒரு அடுப்பாம். சரிதானே? ஒரு செகண்டுக்கு 12 ஜூல வெளியிடுறாருன்னு சொல்லிச்சுன்னா ஒரு நிமிடத்துக்கு அதாவது 60 செகண்டுக்கு வெளியிடுற சக்தியை காண என்ன செய்ய வேண்டாம்? 12 ஜூல 60ஆல பெருக்கிற என்ன வரப்படாது? 720 ஜூல் வருவார். என்ன வரப்படாரு? 720 ஜூல் இருக்கும். இந்த 720 ஜூல் சக்தியை வெளியிடுறாராம். 720 ஜூல் சக்தி என்ன செய்யறாரு? வெளியிடுறாரு. இந்த 720 ஜூல் சக்தியை வெளியிடுறாராம். எவ்வளோ? 720 ஜூல் சக்தியை வெளியிடுறாரு. இந்த 720 ஜூல் சக்தி தேவைப்படுது உனக்கு ஒரு நிமிடத்துக்கு எவ்வளவு தேவைப்படுது? 720 ஜூல் சக்தி தேவைப்படுறாரு. இந்த 720 ஜூல் சக்தி வெளியிடுறதுக்கு எவ்வளவு போட்டோன்கள் தேவை? இந்த 720 ஜூல் சக்தி வெளியிடுறதுக்கு எவ்வளவு போட்டோன்கள் தேவை? இதான் உனக்கு கேள்வி. இதுல இருந்து நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, ஒரு போட்டோன் சக்தியை கண்டுபிடிக்கிறேன். ஒரு போட்டோன் சக்தியை காணது என்ன சமன்பாடு? E சமன் hc upon lambda. சரியா? H என்ன? பிளாங்கி மாறிலி 6.63 தர 10^34 ஜூல் செகண்ட். இதான் வந்துகிட்டு என்ன? பிளாங்கி மாறிலி. அங்கால சீன்றது என்ன? ஒளியிட வேகம் 3 தர 10^8 மீட்டர்/செகண்ட்-1. சரியா? அடுத்தது அலைநீளம். 1.5 தர 10^2 மீட்டர். இந்த இருக்கிற மீட்டர் இந்த மீட்டரும் போயிடுவாரு. இந்த செகண்ட்-1 செகண்டும் போயிடுவாரு. இவரையும் சுருக்கினேன். 1.5 சுருக்கினேன். ரெண்டு முறை 6+6 2ஆல் பெருக்கினேன். 13.26 வருவாரு. 10^2 மேல போனா 10 கூட்டுப்பட்டானா 10 10 மேல போனா 10 வரும். இதோட கூட்டுப்பட்டானா 10 இஞ்சால பார்த்தா என்ன செஞ்சு நமக்கு 10^24 வரும். 10^24 வருவாரு. 24 ஜூலா இருக்கும். 10^24 ஜூலா இருக்கும். அதாவது 1.326 தர 10^23 ஜூலா இருக்கும். இது வந்துட்டு ஒரு போட்டோனுக்கான சக்தி. உனக்கு எவ்வளவு சக்தி தேவைப்படுறது? உனக்கு தேவைப்படுற சக்தி இது. ஒரு போட்டோனுக்கு சக்தி இவரு. உனக்கு தேவைப்படுற சக்தி இவ்வளவு தேவைப்படுறாரு. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, உனக்கு இவ்வளவு சக்தியும் தேவைப்படுறதுக்கு உனக்கு எவ்வளவு போட்டோன்கள் தேவை? போட்டோன்கள எண்ணிக்கையை காண்றதுக்கான சமன்பாடு எண்ணிக்கைக்கான என்ன செய்ய வேண்டாம்? இந்த 720 ஜூல என்ன செய்வேன்னு சொன்னா 1.326 தர 10^23 ஜூலால சுருக்கும். இந்த ஜூலும் போயிடுவாரு. இதை சுருக்கின உனக்கு என்ன வருவாரு? 542.9 தர இந்த 10^23 10^23 மேல போனா 10^23 இருக்கு. 10^23 இருக்கு. அதாவது இது 543 தர 10^23 இதை சுருக்கி என்ன சொன்னா 5.43 தர 10^25 இருக்கு. 5.43 தர 10^25 இருக்கு. எத்தனாவது ஆன்சர்? ரெண்டாவது ஆன்சரா இருக்கு. அடுத்த கேள்வி. சரியா? அடுத்த கேள்வி பாத்தீங்களா இருந்தா ரெண்டாவது கேள்வி என்ன தந்திருக்கான்னு சொன்னா கொஞ்சம் பேர் தந்திருக்கான். என்ன? மெக்னீசியம், அலுமினியம், கார்பன், சிலிக்கன், குளோரின் சொல்லி கொஞ்சம் பேர் தந்திருக்கான். சரியானே?
இதுல இந்த கொஞ்சம் பேர் தந்திருக்கான். இதுல அயனாக்க சக்தி அதிகரிக்கிற ஓர்டரை கேட்டிருக்கான். இதுல அயனாக்க சக்தி அதிகரிக்கிற ஓர்டரை கேட்டிருக்கான். சரியா? அயனாக்க சக்தி அதிகரிக்கிற ஓர்டரை கேட்டிருக்கான். இதுல அயனாக்க சக்தி அதிகரிக்கிற ஓர்டரை கேட்டிருக்கான். சரி, இங்க பாருங்க, இந்த கேள்விக்கு வாங்க. ரெண்டாவது கேள்விக்கு வரீங்க. சரிதானே? ரெண்டாவது கேள்விக்கு வரீங்க. இந்த ரெண்டாவது கேள்வியில பார்த்தேன்னு சொன்னா, இந்த ரெண்டாவது கேள்வியில பார்த்த இருந்தா கொஞ்சம் பேர் தந்திருக்கான். யார் யாரு? மெக்னீசியம் தந்திருக்கான், அலுமினியம் தந்திருக்கான், அடுத்தது கார்பன் தந்திருக்கான், சிலிக்கன் தந்திருக்கான், சாரி சல்ஃபர் தந்திருக்கான், அடுத்தது குளோரின் தந்திருக்கான், குளோரின் தந்திருக்கான். சரியா? இதான் அவன் தந்திருக்கிறது. இதுல பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா, இந்த குளோரின் இவங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டத்தை சேர்ந்தாங்க. இந்த குளோரினும் குளோரின் இவங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டத்தை சேர்ந்தாங்க. கூட்டத்தின் வழியே என்ன கூட்டத்தின் வழியே என்ன செய்யும்னா, மேலிருந்து கீழே, கூட்டத்தினுடைய மேலிருந்து கீழே என்ன செய்யும் சொன்னா, முதலாம் அயனாக்க சக்தி என்ன செய்வாருன்னு சொல்லிச்சுன்னா குறைவார். கூட்டத்தினுடைய மேலிருந்து கீழே என்ன செய்யா முதலாம் அயனாக்க சக்தி குறையும். முதலாம் அயனாக்க சக்தி குறைகிறதால கூட்டத்தினுடைய மேலிருந்து கீழே என்ன செய்யலாம், முதலாம் அயனாக்க சக்தி குறையும். ஆகவே நம்மளுக்கு என்ன செய்யலாம், குளோரினை விட குளோரினுக்கு குறையன்னு சொல்லலாம். குளோரினுக்கு குறைய இருப்பார். ஆக நம்மளுக்கு என்ன சொல்லலாம்பா, அஞ்சாவது ஆன்சரை வெட்டலாம். எத்தனை ஆன்சரை வெட்டலாம்? அஞ்சாவது ஆன்சர். முதலாவது, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, அஞ்சாவது இருக்குது. நான் இதுல என்ன செய்யறேன்னு நான் அஞ்சாவது ஆன்சரை வெட்டேன். ஏன்னு சொல்லிச்சுன்னா குளோரினோட குளோரினுக்கு குறைய இருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னு மெக்னீசியம் அலுமினியம் இது ரெண்டையும் பாரு. மெக்னீசியம் அலுமினியம் யார் இருக்காரு? மெக்னீசியம் அலுமினியம் ரெண்டு பேரும் என்ன, மூன்றாம் ஆவர்த்தனம். என்ன செய்வாரு? மூன்றாம் ஆவர்த்தனம். இந்த மூன்றாம் ஆவர்த்தனத்துல முதலாம் மைனஸ் என்ன செய்யும், இப்படி போவார். இதுல மெக்னீசியம் வந்துகிட்டு இந்த இடத்துல இருப்பாரு, அலுமினியம் வந்துட்டு இந்த இடத்துல இருப்பாரு. மெக்னீசியம் வந்துட்டு இங்க இருக்கும், அலுமினியம் இங்க இருக்கும். அப்ப நம்மளுக்கு என்ன சொல்லலாம், அலுமினியத்தோட மெக்னீசியத்துக்கு என்ன அயனாக்க சக்தி அதிகமா இருக்கும். முதலாம் அயனாக்க சக்தி எப்படி இருப்பாரு? அதிகமா இருக்கு. மெக்னீசியத்தை விட அலுமினியத்துக்கு எப்படி இருப்பாரு? முதலாம் அயனாக்க சக்தி அதிகமா இருக்கு. சாரி, அலுமினியத்தோட மெக்னீசியத்துக்கு முதலாம் அயனாக்க சக்தி அதிகமா இருக்கு. அலுமினியத்தோட மெக்னீசியத்துக்கு முதலாம் அயனாக்க சக்தி அதிகமா. சரி, முதலாவதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவதுல என்ன இருக்காருன்னா, மெக்னீசியத்தை விட அலுமினியத்தை கூடன்னு சொல்றான். அப்ப என்ன சொல்லலாம், நம்மளுக்கு ரெண்டாவது வெட்டலாம். ரெண்டாவது விட பில்லுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா, அலுமினியத்துல மெக்னீசியத்துக்கு அதிகம். நாலாவதுலயும் என்ன, அலுமினியத்துல மெக்னீசியத்துக்கு அதிகம். எந்த பிரச்சனையும் இல்லை. அஞ்சாவது ஏற்கனவே வெட்டியாச்சு. அடுத்தது சரியா, அடுத்தது பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா, இதுல பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா, இதுல வந்துட்டு இந்த இடத்துல சோடியம் இருப்பாரு. சரியா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுல சோடியம் இருக்க, மெக்னீசியம், இங்க அலுமினியம் இருப்பாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிலிக்கன் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் இருப்பாரு. இந்த இடத்துல வந்துட்டு சல்பர் வருவாரு. இங்க வந்துட்டு குளோரின் வரும். இங்க வந்து இருப்பான்னு சொல்லிச்சுன்னா ஆகன் வருவார். சரிதானே? இந்த மாதிரி போகும். இந்த மாதிரி தான் இதுல முதலாம் மைனஸ் சத்து வரைவு மூணாம் ஆவர்த்திலிருந்து போகும். இதுல பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா அலுமினியம் மெக்னீசியம் இருக்கிறது தானே, இது ரெண்டை விடையும் சல்ஃபருக்கு வந்துட்டு எப்படி இருப்பாரு, அலுமினியம் மெக்னீசியம் இருக்கிறது தானே, இது ரெண்டை விடையும் சல்ஃபருக்கு எப்படி இருப்பான்னு சொன்னா முதலாம் அயனாக்க சக்தி அதிகமா இருக்கும். முதலாம் அயனாக்க சக்தி அதிகமா இருப்பார். முதலாம் அயனாக்க சக்தி அதிகமா இருக்கும். சரிதானே? சல்ஃபர், மெக்னீசியம் இது ரெண்டுக்கும் எப்படி இருப்பான்னு சொல்லிச்சுன்னா முதலாம் அயனாக்க சக்தி அதிகமா இருப்பார். முதலாம் அயனாக்க சக்தி அதிகமா இருப்பார். சரியா? முதலாம் அயனாக்க சக்தி அதிகமா இருக்கும். அதாவது சல்ஃபருக்கு வந்துட்டு மெக்னீசியம் அலுமினியம் இது ரெண்டோடையும் சல்ஃபருக்கு வந்துக்கிட்டு முதலாம் மைனஸ் அதிகமாக இருப்பாரு. முதலாம் மைனஸ் சத்து அதிகமாக இருக்கும். இந்த கோடு அடிச்சேன்னா இந்த மாதிரி தான் போகும். இந்த கோடு அடிச்சேன்னா இப்படி போவார், அதிகமாக தான் இருக்கும். சரி, அப்ப மெக்னீசியம் அலுமினியம் இது ரெண்டை விடையும் சல்ஃபருக்கு அதிகமாக இருக்கும். முதலாவதுல பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா முதலாவதுல அலுமினியம் மெக்னீசியம் இது ரெண்டை விடையும் என்ன சல்ஃபருக்கு அதிகம், எந்த பிரச்சனையும் இல்லை. மூணாவதுல பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா அலுமினியம் மெக்னீசியம் இது ரெண்டோட சல்ஃபருக்கு அதிகம், எந்த பிரச்சனையும் இல்லை.
அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாவது பார்த்தீங்கன்னா அலுமினியம் மெக்னீசியம் ரெண்டுலேயும் சல்ஃபருக்கு அதிகம், எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது பாரு, மூணாவதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா அலுமினியத்தை விட கார்பனுக்கு குறையன்னு சொல்லிருக்காங்க. அலுமினியத்தை விட கார்பனுக்கு குறையன்னு சொல்லிருக்காங்க. இங்க பாரு, அலுமினியத்தை விட சிலிக்கனுக்கு எப்படி இருக்காரு? அலுமினியத்தை விட சிலிக்கனுக்கு எப்படி இருக்காரு? முதலாம் அயன சக்தி கூடன்னு. அலுமினியத்தை விட சிலிக்கனுக்கு எப்படி இருக்காரு? முதலாம் அயன சக்தி கூட. அலுமினியத்தை விட சிலிக்கனுக்கு எப்படி இருப்பாருன்னா முதலாம் அயன சக்தி. இங்க கார்பன் இருக்கும், கூட்டத்துல பார்த்தா இங்க கார்பன் இருக்கும், இங்க வந்துட்டு சிலிக்கன் இருப்பாரு. அடுத்தது பார்த்தேன்னு சொன்னா அலுமினியம் இருப்பாரு. அடுத்து என்ன இருப்பாரு? மெக்னீசியம் இருப்பாரு. சரிதானே? இதுல பாரு, இந்த மெக்னீசியத்தை விட சிலிக்கனுக்கு எப்படி இருப்பாரு? மெக்னீசியத்தை விட சிலிக்கனுக்கு என்னையா? மெக்னீசியத்தை விட சிலிக்கனுக்கு என்ன? முதலாம் அயன சக்தி கூடும். இந்த சிலிக்கனை விட கார்பனுக்கு என்ன? இந்த சிலிக்கனை விட கார்பனுக்கு எப்படி இருப்பாருன்னா முதலாம் அயன சக்தி கூட இருக்கும். ஏன்னா கூடத்தினுடைய எப்படி இருப்பாருன்னா கீழ இருந்து மேல முதலாம் அயன சக்தி கூடும், மேல இருந்து கீழே செய்யணும் முதலாம் அயன சக்தி குறையும். அவ சிலிக்கனை விட கார்பனுக்கு என்ன? முதலாம் அயன சக்தி கூட. அந்த நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், என்ன மெக்னீசியத்தை விட அலுமினியத்தை குறையன்னு பார்த்திருக்கோம். மெக்னீசியத்தை விட அலுமினியத்தை குறையன்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஆக நம்மளுக்கு என்னன்னு சொல்லிச்சேன்னா மூணாவதுல என்ன சொல்லிக்கண்டா, இந்த கார்பனுக்கு வந்துட்டு இந்த அலுமினியத்தை விடையும் குறையன்னு சொல்லிக்கும். இந்த அலுமினியத்தை விடையும் குறையன்னு சொல்லிக்காங்க. அப்ப நம்மளுக்கு என்ன சொல்லலாம்? இந்த மூணாவது ஆன்சரை வெட்டலாம். இப்ப நம்மளுக்கு மீதம் இருக்கிறது யாருன்னா ஒன்றும் நாலும். யார் இருக்காரு? ஒன்றும் நாலும் இருக்காரு. இந்த ஒன்றுக்கும் நாலுக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா, இந்த ஒன்றுக்கும் நாலுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா அலுமினியம் மெக்னீசியம் வந்திருக்கிற அலுமினியம் மெக்னீசியம் எந்த பிரச்சனையும் இல்லை. இறுதியில் என்ன குளோரின் ஃப்ளோரின் இருக்கிற எந்த பிரச்சனையும் இல்லை. இதுல ரெண்டுலயும் என்ன இருக்கேன்னு சொல்லிச்சுன்னா இந்த கார்பனையும் சல்ஃபர், இவங்க ரெண்டு பேரையும் இவங்க ரெண்டு பேரையும் தான் ஒப்பிட்டிருக்காங்க. இந்த கார்பன் சல்ஃபர் இவங்க ரெண்டு பேரும் ஒப்பிட்டிருக்கான். சரிதானே? இந்த கார்பன் சல்ஃபர் இவங்க ரெண்டு பேரும் ஒப்பிட்டிருக்கான். இவங்க ரெண்டு பேரையும் ஒப்பிட்டிருக்கான். இவங்க ரெண்டு பேரையும் என்னையா இதை கண்டுபிடிக்கிறான். என்னது? இவங்க ரெண்டு பேரையும் முதலாம் அயன சக்தியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இவங்க ரெண்டு பேரும் முதலாம் அயன சக்தி பார்த்தேன்னு சொன்னா இந்த சல்ஃபரை விட கார்பனுக்கு அதிகமா இருப்பாரு. முதலாம் அயன சக்தி உடல்ல பார்த்தீங்களா இருந்தா சல்ஃபரை விட கார்பனுக்கு எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சுன்னா முதலாம் அயன சக்தி அதிகமா இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன செய்யலாம்? முதலாவதுல வந்துட்டு குறையன்னு தந்திருக்கான் கார்பனுக்கு. இப்ப நம்மளுக்கு என்ன செய்யலாம்? முதலாவது வெட்டலாம். இந்த முதலாவது விடையை வெட்டலாம். இதுல இருந்து அப்ப நம்மளுக்கு என்ன சொல்லலாம்? நாலாவது ஆன்சர் வரும். ரெண்டாவது கேள்விக்கு எத்தனாவது ஆன்சரா இருப்பாரு? ரெண்டாவது கேள்விக்கு நாலாவது ஆன்சரா இருக்கும். ரெண்டாவது கேள்விக்கு எத்தனாவது ஆன்சர்? நாலாவது ஆன்சரா இருப்பார். அடுத்தது மூணாவது கேள்வியை பாருங்க. மூணாவது கேள்வி என்ன சொல்றீங்கன்னு சொல்லிச்சுன்னா N=3 என்னையா? N=3 N=3. அதே மாதிரி ML -1 எனும் சக்தி சட்டங்களுக்குரிய அதிகூடிய இலத்திரன்கள் எண்ணிக்கை இருக்கான். இந்த சக்தி சொட்டன் இந்த சக்தி சொட்டன்ல பாத்தீங்களா இருந்தா எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேர் இருப்பாங்க. சக்தி சொட்டன்ல பாத்தீங்களா இருந்தா எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேர் இருப்பாங்க. முதலாவது யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா முதன்மை சக்தி சொட்டன். முதலாவது யாரு இருப்பாரு? முதன்மை சக்தி சொட்டன். இதை என்னென்னு குறிப்பாம், இதை வந்துட்டு என்னென்னு குறிப்பாம், இது வந்துட்டு முதன்மை சக்தி சொட்டன். இந்த முதன்மை சக்தி சொட்டன்றது யாருன்னு சொன்னா சொல்லிச்சுன்னா இவர் வந்துகிட்டு பிரதான சக்தி மட்டத்தை குறிப்பார். இந்த முதன்மை சக்தி சொட்டன்றது யாருன்னு சொன்னா இவர் வந்துட்டு பிரதான சக்தி மட்டத்தை குறிப்பார். யாரு? பிரதான சக்தி மட்டத்தை குறிப்பார். அடுத்தது ரெண்டாவது சக்தி சொட்டன் யாருன்னு சொல்லிச்சுன்னா இவர் வந்துட்டு சொல்றது கோண உந்த சக்தி சொட்டன் அல்லது திசைவுள் சக்தி சொட்டன் சொல்றாங்க. இவர் வந்துட்டு என்ன செய்வார்னு சொன்னா இவர் வந்துட்டு உபசக்தி மட்டத்தை குறிப்பார். அடுத்தது என்ன சொல்லிச்சுன்னா அடுத்தது வந்துட்டு என்னன்னு யாருன்னு சொல்லிச்சுன்னா ML. இவர் இந்த அடுத்தது யாருன்னு சொல்லிச்சுன்னா ML. இவரை சொல்றது காந்த சக்தி சொட்டன். இவரை என்னன்னு சொல்றது? காந்த சக்தி சொட்டன். இந்த காந்த சக்தி சொட்டன்றது வந்துட்டு என்ன செய்வாருன்னு சொல்லிச்சுன்னா ஓபிடல குறிப்பார். இந்த காந்த சக்தி சொட்டன்றது யாரு? ஓபிடல குறிப்பார்.
அடுத்து வந்துகிட்டு எம் எஸ் இது வந்துகிட்டு கரங்கள் சக்தி சுருள். இது வந்துகிட்டு கரங்கள் சக்தி சுருள். இது வந்துகிட்டு இலத்திரன் கரங்கிற திசையை குறிப்பார். இது வந்துட்டு இலத்திரன் கரங்கிற திசையை குறிப்பார். இது இலத்திரன் கரங்கிற திசையை குறிப்பார். இவங்க 4 பேரும் என்னதுக்கு தேவைன்னு சொன்னா, இவங்க 4 பேரும் என்னதுக்கு தேவைன்னு சொன்னா, ஒரு இலத்திரண்ட ஒரு குறிப்பிட்ட இலத்திரண்ட அமைவிடத்தை ஒரு குறிப்பிட்ட இலத்திரண்ட அமைவிடத்தை குறிப்பிட்டு காட்டுறதுக்காக வேண்டி என்ன செய்யணும், இவங்க 4 பேரும் தேவை. ஒரு குறிப்பிட்ட இலத்திரண்ட அமைவிடத்தை குறிப்பிட்டு காட்டுறதுக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டாம், இவங்க 4 பேரும் தேவை. சரியா? இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஒருத்தருக்கு லெட்டர் போடுறீங்கன்னு வச்சுக்கோமே. லெட்டர் போடுறீங்கன்னு சொன்னா லெட்டர்ல வந்துட்டு என்ன செய்யணும், கவர்ல அட்ரஸ் எழுதுவீங்க. முதல்ல என்ன செய்யணும், அவரை பேர் எழுதுவீங்க. அவரை பேர் எழுதுவீங்க, குமார். குமார் என்ன பேர் எழுதுவீங்க. அடுத்து என்ன செய்வீங்கன்னு சொல்லிச்சுன்னா, வீட்டில கதை போடுவீங்க. நம்பர் 13. அடுத்து சொல்லுவீங்க ஸ்ட்ரீட் என்னன்னு சொல்லி போடுவீங்க. நான் என்னன்னு போடுறேன்னா 40th லேன். அடுத்து என்ன செய்வீங்களா, எந்த ஏரியான்னு போடுவீங்க. ஏரியா நான் போடுறேன் வெள்ளவத்தை. என்ன ஏரியா போடுறேன், வெள்ளவத்தை. சரியா? இந்த மாதிரி அட்ரஸ் எழுதுறேன். சரியா? இந்த மாதிரி அட்ரஸ் எடுத்த லெட்டர்ல வந்துட்டு இந்த அட்ரஸ் எழுதிருக்கேன். இந்த 4 பேரும் என்ன செய்யணும் சொன்னா, அந்த அட்ரஸ் வந்துட்டு மிக முக்கியமான ஒருத்தர். இந்த 4 மில்லியன் சொல்லி சொன்னா அந்த உரிய ஆளுக்கு என்ன செய்யலாது, அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்க இயலாது. இந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்க இயலாம இருக்கும். இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி சொன்னா, குமார்னு எழுதிருக்கீங்க, சாரி வெள்ளவத்தில் இருக்கீங்க, 40th எழுதிருக்கீங்க, நம்பர் 13 எழுதிருக்கீங்க. ஆனா குமார்ன்றதை எழுதல. இது 3 மட்டும் எழுதிருக்கீங்க. அப்ப வெள்ளவத்தை அந்த லெட்டர் என்ன செய்யும், வெள்ளவத்தை போகும், 40th லேனுக்கு போகும், நம்பர் 13 வீட்டுக்கு போகும். ஆனா அங்க யாருக்கு, அங்க 5 பேர் இருந்தாங்கடா. அந்த 5 பேர்ல யாருக்குன்னு சொல்லி தெரியாம இருக்கு. யாருக்கு அந்த லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி தெரியாம இருக்கு. சரியா? ஆகவே இந்த 4 பேருமே என்ன செய்யும், மிக முக்கியமான ஒருத்தர். இதே மாதிரி நீங்க என்ன செய்றீங்க, வெள்ளவத்தில் இருக்கீங்க, 40th லேன் இருக்கீங்க, இது எழுதல குமார்ல இருக்கீங்க. அப்ப என்ன செய்யும், இந்த லெட்டர் வந்துட்டு வெள்ளவத்தை போகும், 40th லேனுக்கு போகும். ஆனா குமார்ன்ற இதை என்ன செய்யலாம், கண்டுபிடிக்க இயலாம இருக்கு. இந்த குமார் வந்துகிட்டு அந்த 40th லேன்ல வந்துகிட்டு எப்படியும் ஒரு 10 குமார் இருப்பான். அப்ப இது எந்த குமாருக்கு வந்திருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணுமா இருந்தா அந்த இவர் தேவைப்படுவார். சரி, இவரு இந்த நம்பர் 13 வீட்டு இலக்கம் வந்து தேவைப்படும். இது மாதிரி தான் இந்த 4 பேரும் வந்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆளை அடையாளம் காண்றதுக்கு இந்த 4 பேரும் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒரு இலத்திரன் அடையாளம் காண்றதுக்கு இவங்க 4 பேரும் முக்கியமா இருப்பாங்க. இவங்க 4 பேரும் முக்கியமா இருப்பாங்க. இது வந்துகிட்டு பிரதான சக்தி மட்டத்தை குறிப்பாரு, இது உபசக்தி மட்டத்தை குறிப்பாரு, இது வந்துட்டு ஓபிட்டல குறிப்பாரு. இவர் வந்துட்டு இலத்திரண்ட கரங்களை குறிப்பார். இலத்திரண்ட கரங்களை குறிப்பாரு. இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா, முதலாவது பிரதான சக்தி மட்டத்துக்கு என் சமம் 1, 2வது பிரதான சக்தி மட்டத்துக்கு என் சமம் 2, 3வது பிரதான சக்தி மட்டத்துக்கு என் சமம் 3, 4வது பிரதான சக்தி மட்டத்துக்கு என் சமம் 4ன்னு சொல்லி குறிப்போம். இதே மாதிரி உபசக்தி மட்டத்தை பாத்தீங்களா இருந்தா எஸ் உபசக்தி மட்டத்துக்கு என்ன செய்வீங்கடா, எல் சமன் 0 என்றும், பி உபசக்தி மட்டத்துக்கு எல் சமன் 1 என்றும், டி உபசக்தி மட்டத்துக்கு எல் சமன் 2 என்றும், எஃப் உபசக்தி மட்டத்துக்கு எல் சமன் 3ன்னு சொல்லி குறிப்போம். எல் 3 குறிப்போம். இந்த மாதிரி குறிச்சிட்டு போவோம். அதே மாதிரி இந்த எஸ் உபசக்தி மட்டத்தில் பாத்தீங்கன்னா இருந்தா ஒரு ஓபிட்டல் இருப்பாரு. இது வந்துகிட்டு எம்எல் சமன் 0 இருப்பாரு. அதே மாதிரி இந்த பி உபசக்தி மட்டத்தில் பாத்தீங்கன்னா இருந்தா 3 ஓபிட்டல் இருக்கும். இதுல வந்துகிட்டு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிச்சுன்னா, எம்எல்ன்றது வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு -1 ஆகும், இன்னொரு ஆள் 0 ஆகும், ஒரு ஆள் வந்துட்டு +1 ஆகும் இருக்கும். அதுல இவர் -1, இவர் 0, இவர் +1 இல்ல, எல்லாருமே என்ன இருக்கலாம், எது சரி ஒன்று எடுக்கலாம். ஒன்று இவர் 0, இது வந்துட்டு -1, இது +1 எடுக்கலாம். அல்லது வந்துட்டு இது +1, இது -1, இது 0 அப்படி எப்படி சரி மாறி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த டி உபசக்தி மட்டத்துல பாத்தீங்களா இருந்தா 5 ஓபிட்டல் இருப்பாரு. இந்த 5 என்ன குறிப்போம் சொன்னா, எம்எல் சமன் -2, -1, 0, +1, +2ன்னு சொல்லி குறிப்போம். அதே மாதிரி இந்த எஃப் உபசக்தி மட்டத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 7 என்ன இருப்பாரு, 1, 2, 3, 4, 5, 6, 7 ஓபிட்டல் இருக்கும். இந்த ஏழுக்கும் எம்எல் சமன் எப்படி குறிப்போம்னா, -3, -2, -1, 0, +1, +2, +3ன்னு சொல்லி குறிப்போம். இந்த மாதிரி குறிப்போம். சரிதானே? இது வந்துகிட்டு சக்தி சொற்றொடர்களை குறிக்கணும். அதே மாதிரி இதுல இருக்கு இந்த ஒவ்வொரு ஓபிட்டலையும் 2 இலத்திரங்கள் நிரம்பும். அதுல இந்த 2 இடங்களுக்கும் ஒன்றுக்கு எதிர் திசையில நிரம்புவாங்க. இதுல வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு எம்எஸ் சமன் -1/2 உண்டும், இன்னொருத்தர் வந்துட்டு +1/2 சொல்லி குறிப்போம். ஒரு ஆளுக்கு வந்து -1/2 உண்டும், இன்னொருத்தர் வந்துட்டு +1/2 சொல்லியும் நம்ம என்ன செய்வோம், குறிச்சு காட்டும். இதான் வந்துகிட்டு
இந்த சக்தி சொட்டன்கள் குறிக்கிற முறைகள். இதான் வந்துட்டு சக்தி சொட்டன் குறிக்கிற முறையா இருக்கு. இதான் வந்து சக்தி சொட்டன் குறிக்கிற முறையா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இருந்தா முதலாவது பிரதான சக்தி மட்டத்தை என் சமன் ஒன்று எடுத்தீங்களா, என் சமன் ஒன்று எடுத்தீங்களா, இதுல ஒரே ஒரு உபசக்தி மட்டம் மட்டும் தான் இருக்கலாம், எஸ் மட்டும் தான் இருக்கலாம். இதுல மேக்சிமம் இருக்கலாம், ரெண்டு இல்ல ரெண்டு இருக்கலாம். அதே மாதிரி என் சமன் டூ எடுத்தீங்களா இருந்தா இதுல ரெண்டு பேர் இருக்கலாம், எஸ்ஸும் பி இருக்கலாம். எஸ்ல வந்துகிட்டு ரெண்டு பேரும், பில வந்துகிட்டு ஆறு பேரும் இருக்கலாம். மொத்தம் எத்தனை பேர், எட்டு பேர் இருக்கலாம். அதே மாதிரி என் சமன் த்ரீ எடுத்தீங்களா இருந்தா எஸ் பி டின்னு சொல்லி மூணு உபசக்தி மட்டம், எஸ்ல ரெண்டும், பில ஆறும், டில வந்துட்டு 10 இருக்கலாம். மொத்தம் வந்துட்டு 18 பேர் இருக்கலாம். அதே மாதிரி என் சமன் போல பாத்தீங்கன்னா இருந்தா எஸ் பி டி எஃப்னு சொல்லி நாலு பேர் இருக்கலாம். எஸ்ல வந்துட்டு ரெண்டும், பில வந்துகிட்டு ஆறும், டில வந்துட்டு 10, எஃப்ல வந்துகிட்டு 14. மொத்தம் கூட்டினீங்களா இருந்தா 32 பேர் இருக்கலாம். 32 இலத்திரங்கள் இருக்கலாம். சரியா, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், இந்த மாதிரி போயிட்டு இருப்பார். சரிதானே. இதுல பாத்தீங்களா இருந்தா நம்மள்ட்ட கேட்டிக்கான சார் என் சமன் 3, நம்மள்ட்ட என்ன கேட்டிக்கான், என் சமன் 3. என் சமன் 3ல எம்எல் சமன் 0 -1, எம்எல் சமன் -1. என் சமன் 3ல மூணு உபசக்தி மட்டம் இருப்பாரு. இந்த மூணு எஸ்பிடி. இந்த எஸ்க்கு என்ன இருப்பாருன்னா, எஸ்க்கு வந்துட்டு ஒரே ஒரு ஓபிட்டல் இருக்கும். இதுல எம்எல் சமன் என்ன, 0. பில வந்துகிட்டு மூணு ஓபிட்டல் இருப்பாரு. இதுல வந்துகிட்டு எம்எல் சமன் ஒருத்தர் வந்துட்டு -1, இன்னொருத்தர் வந்துட்டு 0, இன்னொரு வந்துட்டு +1 இருப்பாரு. அதே மாதிரி டில வந்துகிட்டு 5 பேர் இருப்பாங்க. இந்த 5 பேருக்குரிய எம்எல் சமன் ஒருத்தர் வந்து -2, இன்னொருத்தர் -1, இன்னொரு 0, +1, +2 வரைக்கும். நம்மள்ட்ட கேள்வி என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த -1 மட்டும்தான் கேள்வி. இந்த -1 மட்டும்தான் கேள்வி. -1 வர்றது இதுல மூணுல யாராவது ஒரு ஓபிட்டல் இருக்கலாம். அதே மாதிரி இது மூணுல யாராவது ஒரு ஓபிட்டல் இருக்கலாம். அப்ப ரெண்டு ஓபிட்டல் இருக்கு மொத்தம். -1 வாரது எம்எல் சமன் -1 வார ஓபிட்டல் மொத்தம் ரெண்டு இருக்காரு. ரெண்டு ஓபிட்டல்டா, இதுல ஒவ்வொருத்தரும் ரெண்டு இலத்திரம் மேக்சிமம் இருக்கலாம். ஆகவே என்ன இருக்கலாம், மொத்தம் 4 இலத்திரன் மேக்சிமம் இருக்கலாம். எத்தனை இலத்திரன், 4 இலத்திரன் மேக்சிமம் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே மூணாவது கேள்விக்கு எத்தனாவது விட, மூணாவது கேள்விக்கு ரெண்டாவது விடையா இருப்பார். சரியா, இது வந்துட்டு சக்தி சொட்டன்கள் சம்பந்தமா பார்த்திருக்கோம். சரி, இப்ப வந்துட்டு சோடியத்தை பாத்தீங்களா, சோடியத்துல இலத்திரன் இப்ப பாத்தீங்கன்னா 1s2 2s2 2p6 3s1 இருக்கும். 3s1 இருக்கும். இந்த 3s1 இவர் இலத்திரன் சாரி சக்தி சொட்டன் என்ன செய்வீங்கடா, 3s1 சக்தி சொட்டன் என்னன்னா n சமன் 3, l சமன் 0, ml சமன் என்ன 0, ms சமன் ஒரு என்ன சொல்லுவீங்க, ஒன்று -1/2 அல்லது +1/2 கொடுப்பீங்கன்னா +1/2 இருக்கு. இதே மாதிரி நைட்ரஜனுக்கு என்ன வச்சுக்கோமே, நைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p3 1s2 2s2 2p3 இருக்கும். இந்த 2p3 என்ன இருப்பாருன்னு சொல்லிச்சுன்னா, இந்த p ஓபிட்டல்ல p உபசக்தி மட்டத்தில் என்ன இருப்பான்னு சொல்லிச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருப்பாரு. என்ன மூணு வரும் ஒரே திசையில் இருப்பாரு. இதுல இவருக்குரிய சக்தி என்ன சொல்றீங்க, n சமன் 2 என்ன 2p தானே, 2p, l சமன் என்ன 1, ml சமன் என்ன சொன்னா 0 எடுக்கணும், 0 எடுக்கணும். ms சமன் -1/2 எடுக்கணும், என்ன எடுக்கணும் -1/2 எடுக்கணும். இது -1/2 எடுத்தா இது எல்லாமே என்ன வைக்கும், -1/2 தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே என்ன ஒரே திசை. அதே மாதிரி இங்க இவருக்குரிய பாத்தீங்களா இருந்தா n சமன் 2, l சமன் 1, ml சமன் இது 0 இருந்தா இது என்ன செய்யலாம், இது ரெண்டுல யாராவது ஒருத்தர் என்ன செய்யலாம், 0 எடுக்க இயலாது. அப்ப மீதம் இருக்கிறது -1 +1. நான் என்ன செய்யணும், -1 எடுக்கேன். ms சமன் இங்க -1/2, இங்க என்ன இருப்பாரா -1/2 இருப்பாரு. இப்ப இவருக்குரியது எழுதினீங்கன்னா இருந்தா n சமன் 2, l சமன் 1, ml சமன் -0 வந்துட்டு -1 வந்துட்டு அப்படின்னுடைய +1 போடுவாய். ms சமன் என்ன வரப்பாரு -1/2 வருவாரு. இதான் வந்துகிட்டு சக்தி சொட்டனுக்கு குறிக்கிற முறைகள், குறிக்கிற முறை. இப்ப 2026 பேஜுக்குரிய FWC முதலாம் தவணை கெமிஸ்ட்ரி பேப்பர்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுல விளக்கோரியல் பார்த்துட்டு இருக்கோம். அதுல மூணாவது கேள்விக்குரிய விட என்ன,
மூணாவது விளையக்கூடிய விட ரெண்டாவது ஆன்சர். அதாவது 4 இலத்திரம் பெறக்கூடிய மாதிரி இருக்கு. எத்தனை இலத்திரம்? மேக்சிமம் 4 இலத்திரம் நான் இருப்பாரு. அடுத்த என்ன சந்திரிக்கான்னு சொல்லிச்சுன்னா CNO என்பவற்றின் ஐதரட்டுகளான CH4NH3H2O இவை தொடர்பான கூட்டுகளை தரி. தத்தம ஐதரட்டுகளின் கொதிநிலை கூடியவையா கொதிநிலை சம்பந்தமா ஆராய்ஞ்சிருக்கான். என்ன செஞ்சிருக்கான்? கொதிநிலை சம்பந்தமா ஆராய்ஞ்சிருக்கான். சரிதானே? கொதிநிலை சம்பந்தமா ஆராய்ஞ்சிருக்கான். இதுல பாரு 14ஆம் கூட்டத்துல கொதிநிலை எடுத்தீங்களா இருந்தா 14ஆம் கூட்டத்துல கொதிநிலை எடுத்தேன்னு சொல்லிக்கணும். 14ஆம் கூட்டத்துல கொதிநிலை எடுத்த இருக்கும் இப்படி அதிகரிச்சுட்டு போவார். இப்படியே அதிகரிச்சுட்டு போவார். 14ஆம் கூட்டத்துல கொதிநிலை எடுத்த என்ன செய்யும்? இந்த மாதிரி அதிகரிச்சுட்டு போகும். இதுல வந்துட்டு இதுல CH4 இதுல வந்துகிட்டு CH4வும் இதுல வந்துகிட்டு SiH4வும் சரியா SiH4வும் இதுல வந்துகிட்டு GaH4வும் சரியா. இதே மாதிரி இதுல வந்துட்டு SnH4 இப்படி வருவார். என்ன இப்படி வருவார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 15ஆம் கூட்டத்துக்கு இது வந்து 14ஆம் கூட்டத்துக்கு இது பார்த்தா இதே மாதிரி 15ஆம் கூட்டத்துக்கு இது வந்து 15ஆம் கூட்டத்துக்கு பார்த்தேன்னு சொன்னா 15ஆம் கூட்டத்துல பார்த்தேன்னு சொன்னா எதிர கொதிநிலை வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு. 15ஆம் கூட்டத்துல கொதிநிலை இந்த மாதிரி இருப்பார். சரிதானே? 15ஆம் கூட்டத்துல கொதிநிலை எப்படி இருப்பார்னா இந்த மாதிரி இருக்கு. 15ஆம் கூட்டத்துல கொதிநிலை இங்க மாதிரி இருக்கு. இங்க என்ன இருப்பாருன்னு சொன்னா NH3 இங்க வந்துட்டு என்ன இருப்பாருன்னு சொன்னா NH3 இருப்பாரு. NH3 இருப்பாரு. NH3 இருப்பாரு. இங்க என்ன இருப்பாருன்னு சொல்லிச்சேன்னா இங்க வந்துகிட்டு PH3 இருப்பாரு. இங்க என்ன இருப்பாருன்னு சொல்லிச்சேன்னா PH3 இருப்பாரு. அதே மாதிரி இங்க என்ன இருப்பாருடா ASH3 இருப்பாரு. ASH3 இருப்பாரு. அதே மாதிரி இங்க என்ன இருப்பாருன்னு சொல்லிச்சேன்னா SBH3 இருக்கும். SBH3 இருக்கும். இந்த கோடு இது போட்டேன்னு சொன்னா அந்த கோடு இந்த மாதிரி போகும். இந்த கோடு இந்த மாதிரி போகும். சரிதானே? இதே மாதிரி அடுத்த 16ஆம் கூட்டத்துல பார்த்தேன். அடுத்தது 16ஆம் கூட்டத்துல பார்த்தேன். அடுத்தது 16ஆம் கூட்டத்துல பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா 16ஆம் கூட்டத்துல கொதிநிலை இந்த மாதிரி வருவாரு. 16ஆம் கூட்டத்துல கொதிநிலை இந்த மாதிரி இருக்கு. இங்க நினைப்பாரு இங்க வந்துட்டு H2O இருப்பாரு. அதே மாதிரி பார்த்தேன்னு சொன்னா H2O இருப்பாரு இந்த இடத்துல. அதே மாதிரி பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா H2O இருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க வந்துகிட்டு இந்த இடத்துல வந்துகிட்டு H2S இருப்பாரு. இந்த இடத்துல வந்துகிட்டு H2SE இருப்பாரு. இந்த இடத்துல வந்துட்டு H2TE இருப்பாரு. இந்த கோடு போட்டேன்னா இந்த மாதிரி கோடு போட்டேன்னா இந்த மாதிரி வருவார். சரிதானே? அடுத்தது சரிதானே? அடுத்தது 17ஆம் கூட்டத்துக்குரிய அடுத்தது 17ஆம் கூட்டத்துல கொதிநிலை பார்த்தேன்னா 17ஆம் கூட்டத்துல கொதிநிலை பார்த்தேன்னா இந்த மாதிரி இருக்கும். 17ஆம் கூட்டத்துல கொதிநிலை பார்த்தேன்னா அது வந்துட்டு எப்படி இருப்பாரு? இந்த மாதிரி இருக்கும். இங்க வந்துகிட்டு இந்த இடத்துல வந்துகிட்டு HF இருப்பாரு. இங்க வந்துகிட்டு HCl இருப்பாரு. சரியா? அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா HBr இருக்கும். HBr இருப்பாரு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா HI இருப்பாரு. கோட்டை போட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். சரியா? இதான் வந்துகிட்டு கொதிநிலை சம்பந்தப்பட்டது. இதான் வந்துட்டு கொதிநிலை சம்பந்தப்பட்டது. அதாவது 14, 15, 16ஆம் கூட்டம் கொள்ற கொதிநிலை சம்பந்தப்பட்டது இவர்தான். சரிதானே? இதுல அவன் தந்திரிக்கான் என்னன்னு சொல்லிச்சுன்னா 3 பேர் தந்திரிக்கான். யாரு CH4NH3H2O CH4NH3H2O இதுட சரியா? இதுட கொதிநிலையை பார்த்தீங்கன்னா என்ன சொல்றீங்கன்னா தத்தமது கூட்டு ஐதரட்டுகள் கொதிநிலை கூடியவை ஆகும். சரி, இவை ஒவ்வொன்றும் தத்தமது கூட்டு ஐதரட்டுகள கொதிநிலை கூடியவாகும் சொல்றாங்க. CH4NH3H2O இது மூணுமே அவங்களோட கூட்டத்துல கொதிநிலை வந்துட்டு கூடியன்னு சொல்றாங்க. அவங்களோட கூட்டத்துல கொதிநிலையில பாத்தீங்கன்னா இதான் வந்துட்டு அவரோட கூட்டம். இதான் வந்துட்டு கார்பன் டிக்கிறவரோட கூட்டம் 14ஆவது கூட்டம். இதுல வந்துட்டு அவரோட கொதிநிலை கூடிய இருக்காரு. இல்ல. அவரோட கொதிநிலை கூடிய இருக்காரு இல்ல. ஆகவே அந்த என்ன அவடத்திலேயே அந்த இது பிள்ளை ஆயிட்டு. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா NH3க்கு எப்படி இருக்காருன்னு சொன்னா அந்த கூட்டத்துக்குள்ள அவரோட கொதிநிலை எப்படி இருக்காரு? கூடியா இருக்காரு இல்ல. இதோட இதுக்கு குறையத்தானே இருக்காரு. அதே மாதிரி H2O பார்த்தீங்கன்னா H2O கூட அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. H2O கூட.
அடுத்தது முதலாவது கூட்டு என்ன? முதலாவது கூட்டு பிழை. ரெண்டாவது கூட்டுன்னு சொல்லிக்கண்டா இவற்றின் மைய அணுக்கள் வெவ்வேறு கலப்பாக்கத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன்னு சொல்லலாம். இவர மைய அணுக்கள் வெவ்வேறு கலப்பாக்கத்தில் இருக்குன்னு சொல்லலாம். வெவ்வேறு கலப்பாக்கத்தில் இருக்குன்னு சொல்லலாம். இதுல மைய அணுக்கள் வேற வேற கலப்பாக்கத்தில் இருக்குமா? சரி, வேற வேற கலப்பாக்கத்தில் இருக்குன்னு சொல்லலாம். மைய அணுக்களை பார்ப்போம். மைய அணுக்கள் வேற வேற கலப்பாக்கத்தில் இருக்குமா? என்னன்னு தந்திருக்காண்டா CH4NH3H2O, CH4NH3H2O. இந்த CH4 எடுத்து என்ன சொன்னா, CH4 எடுத்து என்ன சொல்லி சொன்னா இந்த மாதிரி இருக்கும். CH4 அதாவது மெதைன் எடுத்து என்ன செஞ்சோன்னா இங்க ஒரு ஹைட்ரஜனா, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இந்த மாதிரி இருக்கும். நான்முகி வடிவத்தில் இருப்பாரு. அதே மாதிரி NH3 எடுத்து என்ன செஞ்சோன்னா இங்க ஒரு தனிச்சோடியம், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். அதே மாதிரி H2 எடுத்து என்ன செஞ்சோன்னா இந்த மாதிரி இருக்கும். இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க வந்துட்டு ரெண்டு தனிச்சோடி இருக்கு, ரெண்டு தலைச்சோடி இருக்கு. இப்ப எத்தனை சோடி கேத்திரம்? அதாவது முதல்ல VSCPR சோடி பார்த்தேன். VSCPR சோடின்றது என்ன? சிக்மா பிணைப்பு ஜோடியும் தனிச்சோடியும். இதுல பாரு VSCPR சோடி 4, இதுல பார்த்தா VSCPR சோடி 4, இதுலயும் VSCPR சோடி 4. VSCPR சோடி 4ன்னு சொல்லிச்சேன்னா கலப்பு என்ன வடிவம்? கலப்பு வந்துட்டு sp3 கலப்பு. என்ன கலப்பா இருப்பாரு? sp3 கலப்பு. கலப்பு மாறுதா? கலப்பு மாறல. அவன் என்ன சொல்லிருக்கான்? வேற வேற கலப்புன்னு சொல்லிருக்கான். ஆகவே ரெண்டாவது கூட்டு என்ன? பிழை. மூணாவது கூட்டு எடுத்தேன்டா. மூணாவது கூட்டு என்ன சொன்னா இவை யாவும் ஒரே வகை இலத்திரன் சோடிக்கேத்திரனையோடையதை கொண்டிருக்கான். இவை யாவும் ஒரே வடிவ இலத்திரன் சோடிக்கேத்திரனையோடையது சொல்லிருக்கான். இதுல பார்த்தேன்டா VSCPR சோடி என்ன? எல்லாருக்குமே 4 தான். VSCPR சோடி என்ன? எல்லாருக்குமே 4. VSCPR சோடி எல்லாருக்குமே 4ன்னு சொல்லிச்சேன்னா அவர் இலத்திரன் சோடிக்கேத்திரன் வடிவம் என்ன இருப்பாரு? நான்முகியத்தான் இருப்பாரு. அப்ப என்ன? மூணாவது கூட்டு சரி. அவன் கேட்டது சரியானதான். அப்ப மூணாவது படியா இருக்கும். நாலாவது எடுத்து பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா இவற்றோட பிணைப்பு கோணம். பிணைப்பு கோணம் என்ன சொல்றேன்னா CH4NH3H2O இந்த ஒழுங்குல அமையும் சொல்லிருக்கான். CH4NH3H2O இந்த ஒழுங்குல இருக்கும் சொன்னா பிணைப்பு கோணம். பிணைப்பு கோணம் எப்படி இருப்பான்னு சொன்னா மாறி இருப்பாரு. பிணைப்பு கோணத்தை எடுத்து பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா பிணைப்பு கோணம் H2Oக்கு குறைய இருப்பாரு. இதை விட NH3க்கு என்ன செய்ய கூட இருப்பாரு. இதை விட CH4க்கு கூட இருப்பாரு. இதான் வந்துட்டு பிணைப்பு கோணத்துல ஓடும். இதான் இந்த ஓடெல்லாம் பிணைப்பு கோணம் இருக்கும். இங்க ரெண்டு தனிச்சோடி இருக்காரு, இங்க ஒரு தனிச்சோடி இருக்குது, இங்க தனிச்சோடியே இல்லை. இந்த ரெண்டு தனிச்சோடி என்ன செய்வார்டா இவரை கொஞ்சம் என்ன செய்வார்? நெருக்குவாரு. ஆக இந்த கோணம் குறையும். இங்க ஒரு தனிச்சோடி இருப்பாரு, இவரு நெருக்கிறத விட இங்க நெருக்கிற விதம் குறையும். என்ன செய்வார்னா அப்ப அதை விட இதுக்கு பிணைப்பு கோணம் கூடுதலா இருக்கும். இங்க வந்துட்டு என்ன செய்வாரு? நெருக்கிறது தள்ளுறதுக்கு என்ன யாருமே இல்லை. ஆகவே என்ன நடக்காதுன்னா இங்க அதாவது இந்த தள்ளுகை வந்துகிட்டு தனிச்சோடி இல்லாதல கொஞ்சம் தள்ளுற அளவு குறைய இருக்கும். அவங்க ரெண்டு பேரை விடையும் இங்க இருப்பாண்டா கோணம் கொஞ்சம் பிணைப்பு கோணம் கொஞ்சம் கூடுதலா இருப்பார். அடுத்தது அஞ்சாவது என்ன சொல்லிருக்கான்னு சொல்லிச்சுன்னா இவற்றின் மூலக்கூறிய கவர்ச்சி விசைகள் பரமண்ட வந்துகிட்டு CH4H2O NH3 சொல்லி தந்திருக்கான். அதுவும் என்ன? பிழை. அதுவுமே பிழை. சரிதானே? அதுவுமே பிழை. ஆகவே சரியானது கேட்டீங்க. சரியான மூணாவது ஆன்சர். சரியானது மூணாவது ஆன்சர். அடுத்த அஞ்சாவது கேள்வியை பாத்தீங்களா இருந்தா அஞ்சாவது கேள்வியை பாத்தீங்களா இருந்தா சரி. அஞ்சாவது கேள்வி. அஞ்சாவது என்ன தெரிவிக்கண்டா அமில KMNO4-னால் சரியா ஒருத்தர் தந்திருக்கான். யாருன்னு சொல்லி சொன்ன இவரு சரியா இவர் தந்திருக்கான். இவர் என்ன செய்யறாராம்? இவர் வந்துகிட்டு தாக்கம் அடைஞ்சு இந்த நிலைமைக்கு போறாராம். சரியா இந்த நிலைமைக்கு போறாராம். இவர் வந்துட்டு இந்த நிலைமைக்கு போறாராம். இந்த இடத்துல நடக்கிற இலத்திரங்கள் இந்த இடத்துல நடக்கிற இலத்திரங்கள் பரிமாற்றத்தில் நடக்கிற இலத்திரங்கள் மொத்த எண்ணிக்கைகள் இந்த இடத்துல நடக்கிற என்ன பரிமாற்றத்தில் நடக்கிற இலத்திரங்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்டீங்க. சரிதானே? இலத்திரங்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்டீங்க. இங்க என்ன நடப்பாருன்னு சொல்லிச்சுன்னா இவர ஒட்சியேட்டர்னு பார்த்தீங்கன்னா இவர ஒட்சியேட்டர் பார்த்தேன்னு சார் இங்க என்ன இருப்பாருன்னா பூஜ்ஜியம். என்ன இருப்பாரு? பூஜ்ஜியமா இருப்பாரு. இது இஞ்சால பிணைப்புக்கு பூஜ்ஜியம், இஞ்சால பிணைப்புக்கு பூஜ்ஜியம். இந்த இருக்கிற பிணைப்புக்கு பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா கார்பனோட ஹைட்ரஜனுக்கு வந்து கேட்டு ஒட்சியேட்டர் மின்னத்தன்மை குறைய ஆக அதுக்கு +1
இதுல பார்த்தீங்கன்னா கார்பனோட ஒடிச்சது எனக்கு மின்னத்தன்மை கூட, அதுல -1 +1 -1 சொல்லி இறுதியா பூஜ்ஜியமா போயிடும். இதுல ஒட்சியேற்றம் பார்த்தேன்னு சொன்னா இங்காலதுக்கு பூஜ்ஜியம், இங்காலதுக்கு பூஜ்ஜியம். கார்பனோட ஒட்சனுக்கு என்ன மின்னத்தன்மை கூட. ஆகவே அங்க என்ன, அதால உங்க -1 இங்க +1 வருது, இங்க -1 இங்க +1. அப்போ மொத்தம் எத்தனை வரப்படுது? +2 வருவார். என்ன வரப்படுது? +2 வருவார். +2 வருவாரு. ஆக இங்க பூஜ்ஜியமா இருந்தாலும் சரி, +2க்கு போயிருக்காரு. பூஜ்ஜியமா இருந்தாலும் +2க்கு போயிருக்காரு. இதே மாதிரி அங்க என்ன பயன்படுத்துறான்னு சொன்னா MnO4 மைனஸ் பயன்படுத்துறான். MnO4 மைனஸ் பயன்படுத்துறான். இது என்ன செய்வான்னா Mn2+ போவார். Mn2+ போவார். என்ன செய்யப்படுறாரு? Mn2+ போவோம். இங்க ஒற்றையேற்றம் பார்த்தேன்னு சொன்னா இந்த MnO4 மைனஸ் இருக்கிறது தானே, இதுக்கு வந்துட்டு +7 இருக்கும். ஒற்றையேற்றம் வர்றாரு +7. இங்க என்ன ஒற்றையேற்றம்? +2 வரைக்கும். +2 வரைக்கும். +2 வரைக்கும். தாக்கத்தை சமப்படுத்தினீங்களா இருந்தா தாக்கத்தை சமப்படுத்தினா இங்க 2 போடுவீங்க, இங்க 5 போடுவீங்க. தாக்க சமப்படுத்தி இங்க 2 போடுவீங்க, இங்க 5 போடுவீங்க. இந்த 5 போட்டீங்கன்னா இங்கேயும் 5 வருவாரு, இங்க 2 போட்டீங்கன்னா இங்கேயும் 2 வருவார். 2 வருவாரு. இப்ப பாரு இங்க நடக்குன்னு சொல்லிச்சுன்னா பூஜ்ஜியம் மறந்தவர் -2க்கு போறாரு. 2 இலத்திரம் தேவைப்படுவார். 2 இலத்திரம் தேவைப்படுவாரு. உடனே பூஜ்ஜியம் மறந்தவர் -2க்கு போறதுன்னு 2 இலத்திரம் இழக்கப்படும். 2 இலத்திரம் இழக்காருன்னு சொல்லிட்டு சாரி, பூஜ்ஜியம் மறந்தவர் +2க்கு போறாரு. 2 இலத்திரம் இழக்கப்படும். அது மாதிரி 5 பேர் இருக்காங்க. அப்ப என்ன செய்வாருன்னா 10 இலத்திரம் இழக்கப்படும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா +7ல இருந்து +2க்கு போறாரு. அப்ப என்ன சொல்ற 5 இலத்திரம் இழக்கப்படுறாரு. 5 இலத்திரம் 5 இலத்திரம் வாங்குறாரு. 5 இலத்திரம் வாங்குறாரு. இப்ப 2 பேர் இருக்காங்க. அப்ப மொத்தம் எத்தனை? 10 இலத்திரம் வாங்குவாரு. இங்க 10 இலத்திரம் இழக்கப்படுது, இங்க 10 இலத்திரம் வாங்கப்படுது. அப்ப பரிமாற்றத்துக்கு எத்தனை இடத்துல பயன்படுத்தப்படுது? 10 இலத்திரன். எத்தனை இலத்திரன்? 10 இலத்திரன். எத்தனாவது ஆன்சர்? 4வது ஆன்சர். 4வது ஆன்சர். சரியா? நம்ம என்ன செய்யறோம் சொன்னா 2026 பேஜுக்கு நடந்த முதலாம் தவணை FWC பேப்பர்ல கேள்விக்குரிய விளக்கங்களை பார்த்துட்டு வந்திருக்கேன். கேள்வி செய்யற முறையில் கேள்விக்குரிய விளக்கங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும். சரிதானே? சரி, இப்ப நம்ம முதலாவது கேள்வியில இருந்து 5வது கேள்வி, முதலாவது MCQ இருந்து 5வது MCQ வரை இருக்கிற அனைத்து கேள்விக்குமான விளக்கங்களை பார்த்தோம். சரியா? மீதிய அடுத்த வீடியோல பார்ப்போம்.